நாளிலும் ஆண்டவர் இந்த மாதத்தின் முதல் நாளில் நீர் எங்களோடு காலையில் பேசினீங்க. இன்றைக்கு இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ பேசும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த காணொலியை கேட்கிற பிள்ளைகளுக்கும் இதை கேட்டு அவர்கள் பலனடைய, சுகமடைய, பாதுகாக்கப்பட, விடுவிக்கப்பட நீ நடக்கிற செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது கூட நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகம புத்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லா பகுதி எடுப்போம். 263வது பக்கம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எதை குறித்து நீ பயப்படாதீங்க, எதை குறித்து நீங்க கலங்காதீங்க. இயேசு உங்களுக்கு முன்பாக போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரர் சொன்ன மாதிரி நம்ம இயேசுவை முன்வைத்து நடக்கும்போது அந்த இயேசு நமக்கு கூடவே வருவார். அல்லேலூயா. எந்த மனிதன் இயேசுவை முன்வைத்து செய்கிறானோ, அது தொழிலாக இருக்கலாம், அது ஒருவேளை விவசாயமாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் நடக்கிற நல்ல காரியமாக இருக்கலாம். அதில் இயேசுவை முன்வைத்து நடக்கும்போது அவர்களுக்கு யார் வருவா கூட தெரியுமா? இயேசுவையே கூட வர. அவர் சொல்றாரு, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அப்படி சொல்றாரு, அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் கைவிடலாம், எல்லாரும் நம்மளை விட்டு விலகி போகலாம், ஆனால் இயேசு நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முன்னாக போவார். கர்த்தர் உனக்கு முன்பாக போவார். அவர் முன்னாடி போய் உன்னோடு கூட இருந்தார். அவர் என்ன செய்வார் என்பதைத்தான் உங்களுக்கு பேச போகிறேன். அவர் முன்னாடி போகணும். எந்த காரியத்துக்கு அவரை முன்னாடி அழைக்கணும். வேலை செய்ய வேலைக்கு போகிறோமா, கர்த்தாவே என்னோடு கூட வாங்க, என் முன்னாடி போங்க, நான் ஒரு அதிகாரியை பார்க்க போகிறேன், முன்னாடி வாங்க, நான் தொழில் செய்ய போகிறேன், அந்த தொழிலுக்கு நீங்கள் முன்னாடி வாங்க, ஆண்டவரே நான் விவசாயம் செய்ய போகிறேன், இப்போ விவசாயத்தில் நீங்கள் முன்னாடி வாங்க, அப்படி சொல்லி முன் வர வச்சு நம்ம போனோம்னா கர்த்தர் நம்ம விட்டு விலகாமலும் நம்மளை கைவிடாமலும் அவர் கூட இருந்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருமணமாக இருக்கலாம், அந்த திருமணத்திலே அவரை முன் வச்சு செய்யணும். நம்முடைய பணமோ, நம்முடைய திறமையோ, நம்முடைய அறிவோ எதுவும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அன்னைக்கு காணா ஒரு திருமணத்தில் அவங்க முன் வச்சாங்க. எல்லாரையும் கூப்பிட்டது உண்மைதான், ஆனால் இயேசுவையும் முன் வைத்து கூப்பிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த முன் வச்சு கூப்பிட்டதுனால தான் அந்த காணா ஒரு கல்யாணத்தில், அந்த திருமணத்தில் ஒரு குறை இல்லாமல் சந்தோஷமாக வந்தவங்க எல்லாரும் கடந்து போனாங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலையும் கூட கர்த்தரை முன் வச்சுப்போங்க. அருமையான தம்பி, அருமையான சகோதரர் சொன்னது மாதிரி, நீங்கள் காலையில் ஆண்டவர் முகத்தை பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அவரை முன் வச்சு கூப்பிடுங்க. நீங்கள் வாங்கப்பா. எல்லாரும் பைபிளில், காரில், பைக்கில் எல்லாம் போடுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கர்த்தருடைய என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதை வார்த்தையை போடுவாங்க. ஆனால் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களா? அது அங்கே இருக்கிறது. விசுவாசிக்கணும், அப்போ தான் அவர் முன்னாடி வருவார். இஸ்ரவேல் ஜனங்கள், இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது. யோசுவாவை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உனக்கு முன்பாக போவார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் வரும்போது என்ன நடக்கும், அவர் கூட இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 13:21. அவர்
இவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பாருங்க எப்படி போவாரா, அவர் முன்பே வருவார் சொன்னவர் எப்படி போவாரா, பகல்ல பாதுகாக்க மேக ஸ்தம்பத்தை அனுப்புவாராம், இரவுல பாதுகாக்க அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்புவாராம். அப்ப பகல்ல வெயிலோ நிலாவோ ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி உங்க மேல அவருக்கு எவ்வளவு பெரிய எண்ணம் இருக்கு பாருங்க. அப்படி நடத்திட்டு போகும்போது ஒரு குறைவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரல. எகிப்துல அடிமைப்பட்டிருந்தவங்க தான், பாவத்துல கிடந்தவங்க தான், பாரம்பரியத்துல கிடந்தவங்க தான். என்றைக்கு இயேசுவை முன்வைத்து வந்தாங்களோ அன்றைக்கு ஆண்டவர் செஞ்ச காரியம், பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தையும் அனுப்பி அவருக்கு முன்பாக பாதுகாத்து கொண்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆண்டவரை நீங்க முன் வச்சு போனீங்கன்னா அவர் உங்களுக்கு அப்படித்தான் வருவார். பகலில் உஷ்டம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, இருள் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் முன்னே போய் உங்களை காப்பாற்றி பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை காப்பாற்றுகிற தேவன். நீங்க முன் வச்சு போய் சொல்லிட்டு போங்க ஒரு வார்த்தை, அப்பா நான் முன்னாடி கிண்டலா கேட்பேன். யாராவது ஒருத்தர் மோத வந்தான்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பைக்கில் சைக்கிளில் போகும்போது, ஏப்பா சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்பேன். ஆனால் இப்போ எனக்கு நான் சொல்லிட்டு போகிற ஆண்டவர் ரொம்ப கவனமாக என்னை பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் சொல்லிட்டு போனோன்னா அந்த நாளில் அந்த அதிகாரிகள் அந்த மனிதர்கள் யாரை பார்க்க போனாலும் யார் என்ன செஞ்சாலோ எதை செஞ்சாலோ அதை முன்னாடி போகும்போது அவர்கிட்ட சொல்லிட்டு மட்டும் போனால் அவர் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் இப்போ கொஞ்சம் இன்விடேஷன் இந்த பத்திரிக்கை கொடுக்குறதுக்காக போயிட்டுருக்கிறேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நான் போகிறேன், எனக்கு வழி தெரியாது ஒன்றும் தெரியாது, நீங்கள் அங்கங்கே ஆயத்தப்படுத்தி வச்சுருங்க அப்படி சொல்லுவேன். அப்படி மாதிரி தான் என்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி யாரையாவது வச்சு அந்த வழிகளை காட்டி கொண்டு போய் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. அவர் முன்னாடி போவார், அவர் முன்னாடி போவார், அவர் போய் உன்னோடு இருப்பார். அந்த வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. உன்னோடு இருப்பார், உங்களோடு இருப்பார். அவரை முன்னாடி கொண்டு போனீங்கன்னா அவர் உங்களுக்கு கூட இருப்பார். அல்லேலூயா. இரவும் பகலும் உங்களை பாதுகாப்பதில் ரொம்ப கவனம் செலுத்துவார். அக்கறை உள்ள தெய்வம். மனிதர்கள் அக்கறை இல்லாமல் இருப்பார். பெற்றவங்க கூட அக்கறை கொஞ்ச நேரம் பிள்ளை அழுதுருச்சுன்னா, உனக்கு சனியனை ஏன் அழுகுற, சும்மா கடை வேலை பார்க்குறேன் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? தாய்களை கேட்டால் சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் கொஞ்ச நேரமாக தூங்க வர்றியா, விளா விளா வே வேன்னு கத்துற. ஆனால் இயேசு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் உங்களை அப்படி இருக்க மாட்டார். அவர் தூங்காமல் உறங்காமல் இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. உங்கள் மேலே பாதுகாப்பதில் அவர் ரொம்ப ரொம்ப சின்சியரான தேவன். மனிதர்கள் சின்சியரை தவிர்த்துருவாங்க, சொல்லுவோம் அதை செய்ய மாட்டோம். ஆனால் அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் தான் சொல்கிறாரு, பகலில் மேக ஸ்தம்பத்தையும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு உங்களை நான் பாதுகாப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறபடினால் கர்த்தர் உங்கள் முன்னாடி போவார். ரெண்டாவது ஒரு காரியம் செய்வார். நீங்க வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க மாட்டாங்க. பிசாசு வரமாட்டான். எதிரி நம்மளை மேற்கொள்ள முடியாது. எதிர்த்து நிற்கிறதுக்கு யாரால முடியாது. ஏன்னா நம்ம கூட அவர் முன்னாடி வர்றாரு, நம்ம கூட இயேசு வர்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்ப? பாதியில விட்டுட்டு போறவர் இல்லை. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும், இந்த பூமியில உயிரோடு இருந்து
இயேசுகிட்ட போற வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் நீங்களும் நானும் சேவிக்கிற தேவன். நீங்களும் நானும் தன் இருதயத்திலே வைத்திருக்கிற தேவன். நீங்களும் நானும் அவரையே அவர் சத்தத்தை கேட்டு அவர் வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள். அவர் சொல்றாரு, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மனிதர்கள் கூடலாம், எதிரிகள் வரலாம், ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. நீ ஏன்னா இயேசு உனக்கு முன்பாக போகிறார், அவரும் கூட இருக்கிறார். அதனால ஒருவரும் உன்னை என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. நம்மளா போனோம்னா எதிர்த்து நின்றுவாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மளை யாருமே எதிர்க்க முடியாது. படையே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ பாடுனா போதும், எத்தனை படை வரட்டுங்க, உங்களை ஒன்று சேதப்படுத்த முடியாது, ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவரை முன் வச்சு போங்க, அவரை முன் வச்சு போங்க. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கன்னா அங்க ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றார். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் பாருங்க, உங்களை பிசாசுக்கு அந்த மனிதர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் மாட்டார். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, தைரியமாயிரு. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் இருக்கு. பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். அதனால சொல்றாரு, பலப்படு, கர்த்தருக்குள்ள பலப்படு, அவரை நம்பு. அவர் ஒருவன் உன்னை சேதப்படுத்தாதபடி அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்குள்ள பலப்படுறது எங்கே பலப்படணும் தெரியுமா? அவருடைய சமூகத்தில் நம்ம பலப்படணும், அவருடைய சமூகத்தில் வல்லமையில் பலப்படணும், பரிசுத்தத்தில் பலப்படணும், அபிஷேகத்தில் பலப்படணும். அப்படி பலப்பட்டு நிற்கும் போது ஒருவனும் உங்களை சுற்றிலும் எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு ஆண்டவர் முன்னாடி போனா என்ன செய்வார் சொல்லி 1 நாளாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலங்கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டு முடிக்கிற வரைக்கும் சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அப்பனா என்ன ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அன்னைக்கு சாலமோன் ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டாரா அப்படின்னு அவங்க அப்பா தாவீது சொல்றார். ஆனா இன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கட்டி நம்மை கடைசி வரை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போற வரைக்கும் நம்மளை கைவிட மாட்டார், அவர் விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. எப்ப அவர் விலக மாட்டார், எப்ப கைவிட மாட்டார்? அவர் முன் வச்சு, கர்த்தரை முன் வச்சு நம்ம வாழும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்துக்கு போற வரைக்கும் நம்மளை தடுமாறி போவிடாதபடி நிலைத்திருக்க பண்ணுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ ஒரு மனுஷன் ஆண்டவரை முன் வைக்காம தன் திறமைகளையும் தன் அறிவையும் தன்னுடைய பலத்தையும் எப்போ முன் வச்சு போறானோ, பணத்தை முன் வச்சு போறானோ, அப்பத்தான் அவன் ஆவிக்குரிய நிலையை விட்டு பின்வாங்கி போகிறான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் சொல்லுகிறது,
பரிசுத்த நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கட்டப்படணும்னா கர்த்தரை முன் வைக்கணும். ஆமென். முன் வச்சிங்கன்னா அவர் உங்களோடு இருந்தால் அவர் எல்லாவற்றையும் சீர்படுத்தி சிறப்படுத்தி சிலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. பவுல் சொல்லிட்டு போனார், உங்களை சீர்படுத்தி உங்களை சிறப்படுத்தி அவர் பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் சொன்னார். அப்போ அந்த நிலைநிறுத்த சீர்படுத்த அவர் தேவை, அவருடைய வார்த்தை தேவை, அவருடைய பிரசன்னம் தேவை, அவருடைய மகிமை தேவை. அந்த மகிமையும் பிரசன்னம் வார்த்தை இருந்துச்சுன்னா நம்மளை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி அவர் கூட இருப்பார். அப்படி கூட இருக்கும்போது நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் வளர வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் சார்ந்து வாழ வேண்டும். எதை சார்ந்தீங்க நீங்கள் பாருங்க. நீங்கள் பணத்தை சார்ந்தீங்க, பலத்தை சார்ந்தீங்க, அறிவை சார்ந்தீங்க, ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெரிய மனுஷன் மட்டும் தனியாக வந்து காணிக்க போடுறா பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாமே, நான் என்னை பொறுத்தவரை என் பிள்ளைகள்கிட்ட தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து தெய்வத்தை சார்ந்து கொள்ளுங்க, தெய்வத்தை சார்ந்து கொள்ளுங்க. ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு, என்னை சார்ந்து கொள்றவனை நான் என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன்னு சொல்கிறார். என் நாமத்தை அறிஞ்சவங்களை நான் என்ன பண்ணுவேன், உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவரை சார்ந்து கொள்கிற ஒரு பகுதி, அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளணும், அவருடைய பிரசன்னத்தை சார்ந்து கொள்ளணும், அவருடைய சமூகத்தை சார்ந்து கொள்ளணும். அவர் சமூகம் வந்தால் தான், அவர் தான் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி போவேன். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முன்பாக போவார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ அவருடைய முன்னாடி போகணும்னா என்ன போகணும்? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது என்ன நினைக்கிறீங்க? அவருடைய மேகம், அவருடைய அபிஷேகம். எப்பெல்லாம் மேகம் புறப்படுதோ அப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, புறப்பட்டு போனாங்க. எப்பெல்லாம் மேகம் நிற்குதோ அப்போ என்ன பண்ணாங்க, கூடாரம் போட்டு தங்கிட்டா. அப்போ அந்த வழிநடத்தலுக்குள்ளே நம்ம போகும்போதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கடைசி வரை நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த பகுதிகளை நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கைகளை நிலைத்திருக்கணும். நான் சொல்கிறேன், தங்கச்சிக்கு ஆண்டவர் அந்த விஷயம் காமிச்சாருன்னா விஷப்பாம்பு வருதுன்னு தெரியுது. ஆனால் ஆண்டுகிட்ட நான் பிரயாணம் பண்ணி எங்கேருந்து நான் பழனியிலேருந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு இருந்தால் எனக்கு ஃபோன் வருது. இவன் ஃபோன் அடிச்சுட்டு கட் பண்ணிட்டான். என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த செகண்டில் ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஆயிடுச்சான், எங்கேப்பா இருக்கிறீங்க அப்படின்னு. அப்பா நான் கோயம்புத்தூருக்கு போயிட்டுருக்கிறேன். உடனே பஸ்ஸில் ஒன்றுமே செய்யலை. அந்த 2.5 மணி நேரம் பஸ்ஸு ட்ராவல். அந்த 2.5 மணி நேரம் நான் துதிச்சு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். ஏன்னா காலை நேரம் ஒரு பிள்ளையும் நிற்கலை. நல்ல வேளைக்கு நான் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறினேன், ஒரு பாட்டும் போடலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாட்டு செல்லை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா ஆராதிச்சுக்கிட்டே போனேன், ஏசப்பாவுக்கு உயர்த்தி போனேன். திரும்ப அங்கே போய் ஒரு தடவை ஃபோன் அடித்தேன். இல்லை, இவன் சொன்னான், தம்பி மறுபடி பஸ்ஸில் போகும்போதே, அப்பா இப்படிலாம் பயமுறுத்துறாங்க அப்படின்னு. ஒன்று இருக்காரா, பயப்படாரா? ஒன்று இருக்காது, பயப்படாத. கொள்ளு நஞ்சை குடித்தாலும் தீங்கு இழைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவருடைய சமூகம் நமக்கு வேணும். அதுக்கு தான் சொல்கிறேன், மகளை பெருமை பாராட்டுறாங்க. அப்போ இந்த மகள் அந்த ஆண்டவருடைய சமூகத்தை ருசித்திருந்தால், நைட்டு கொஞ்சம் அந்த நேரம் ஜோம் பண்ணிட்டு படுத்திருந்தா, நிச்சயமாக சொல்கிறேன், அந்த பாம்பே வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிருக்கும். அதை லேசாக கவி கூட இருந்திருக்காரு. அவர் தான் சொல்கிறாரு, அவர் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கட்டப்பட ஒன்றே ஒன்று செய்யுங்க, கர்த்தரை முன் வச்சுப்போங்க. சபையாரே உங்களை பார்த்து பாதம் தொட்டு சொல்கிறேன், கர்த்தரை முன் வைங்க. அவர் அப்படி முன் வச்சு நடக்கிற யாருக்கும் அவர் எங்கேயும் போக மாட்டார், உங்கள் கூடவே இருப்பார். அல்லேலூயா. உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக ஒரு 5வது பகுதியான ஒரு வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று
அவர் சொல்லி இருக்கிறாரே. பாருங்க, நம்மளை விட்டு விலகாமலே நம்ம கைவிடாம இருக்கணும்னா பாருங்க, இருக்கிறது போதும் நம்ம நம்பணும். பண ஆசை இருக்கக்கூடாது. பணம் தேவைதான், பண ஆசை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு, அது தீமையை கொண்டு வரும். ஆனால் இருக்கிறவைகள் போதும் என்று நம்புங்க. அப்படி நம்பாம அப்படி அடுத்த கால் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஆவிக்குரிய நிலையை விட்டு பின்வாங்கி போறவங்க. தேவனை விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், கர்த்தரை முன்வைக்க மாட்டாங்க. பணம் 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 பணம், இன்னைக்கு நாளைக்கு டியூ கட்டணும், நாளைக்கு கட்டணும். நான் சொல்கிறேன், இதெல்லாம் வாங்காதீங்க. இயேசுவின் நாமத்தினால இருந்தால் சாப்பிடுங்க, இல்லைன்னா பட்னியாக கிடங்க, பரலோகம் போயிடும். அல்லேலூயா. ஏதோ பிஸ்னஸ்க்காக நம்ம லோன் வாங்கினாலும் அதையும் சரியாக வாங்கணும். அது ஒரு காரியத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அப்படி வாங்கும் போதுதான் நம்ம அப்படி ஆவிக்குரிய நிலை விட்டு பின்வாங்கி போயிடுவோம், ஜெபிக்க மாட்டோம். நமக்கு என்ன நினைப்பு வரும், காலையில் நைட்டு தூங்கினோடனே தூங்கும்போது தூக்கத்தை வர வைக்கும், நாளைக்கு அவனுக்கு என்ன பண்ணணும், இவனுக்கு என்ன பண்ணணும், இவனுக்கு. இந்த தம்பி தான் ஒரு லிஸ்ட்டு போடுவேன், அலெக்ஸு, அப்பா 1ஆம் பிறந்துருச்சா, 15ஆம் இத்தனை காரியம் செய்யணும் சொல்லுவேன் என்கிட்ட. அதனால் உண்மையை சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் அவனை இன்னும் வாங்க மாட்டான் இயேசு நாமத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வீணாலாம் செலவழிக்கலை, வாங்கியிருக்கிறதும் நல்ல காரியத்துக்கு வாங்கியிருக்கான். அப்படி நம்ம எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால சொல்கிறாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அதில் தான் வசனம் சொல்லுது, பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நான் வாங்கினாலும் அதை அடைக்கிறதுக்கு தெம்பு இருக்கா, வழி இருக்கா, இருந்தால் தான் வாங்குவேன், இல்லைன்னா பேசாமல் இருந்துருவேன். இப்போ நான் வாங்கியிருக்கேன், திருமணத்துக்காக வாங்கியிருக்கேன், அது அடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு முழு நம்பிக்கையோடு தான் அதை வாங்கியிருக்கேன். அதை அடைக்கவும் கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன ஜெபம் கற்றுக் கொடுத்தாரு? யாராவது சொல்லுங்க. அட ஜெபம் கற்றுக் கொடுத்தாருல சீஷர்களுக்கு, நாங்கள் எப்படி ஜெபிக்கிறதுன்னு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில்லை பூலோகத்தில் செய்யப்படுவதாக, எங்களுக்கு அன்றாட உணவை. இது யாராவது நம்ம ஜெபம் பண்றோமா? இந்த வசனத்தை நீங்க பாருங்க, உடனே சொன்னோன்னே இது பாரம்பரியம், அது மனப்படமாக கண்ணை மூடி சொல்லிட்டு போறாங்க. அவங்க அன்றன்றைக்குள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். இன்னைக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர்ட்ட சொல்லுங்க, அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாளைய தினச்சுச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, ஆனால் எல்லாவற்றைக்கும் உடுத்தி வைக்கிற தெய்வம் நம்மை உடுத்தி வைக்க வல்லவர். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, உங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருங்கள், இருந்து இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுதுதான் இயேசு என்ன பண்ணுவார், உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமல் உங்கள் கூடவே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், யாக்கோப்பை பார்த்து சொல்கிறாரு, நீ போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன்டான்னு சொல்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமா, நமக்கு சொல்லி இருக்கிறாரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை பிடிக்கணும்.
நிறைவேறுதோ நிறைவேறலையா, லேட்டா நிறைவேறினால் நிறைவேறு, 1000 வருஷம் சென்று கூட நிறைவேறு. 43 வருஷமா மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தவங்களை ஆண்டவர் நிறைவேற்றலையா, சுகம் கொடுக்கலையா? அவர் சாதாரண தெய்வம் அல்ல. நம்ம வாக்கு தத்தத்தை பிடிக்கணும். நம்ம பாருங்க, 1ஆம் தேதி கேட்டிருப்போம் அந்த வாக்கு தத்தத்தை. 8-9 மாதம் திறந்துருச்சு. யாராவது ஜோம் பண்ணிப்போமா? உங்கள் கையில் வந்துச்சு வாக்கு தத்த கார்டு. அதை ஏதாவது ஜோம் பண்ணிருக்கீங்களா? பார்த்தீங்களா? தான் ஜோம் பண்ணுறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு நிரம்பிடுச்சு. நான் அந்த வாக்குத்தத்தை சொல்லி 1ஆம் தேதி சொன்னேன். உன்கிட்ட சொன்னா யார்கிட்ட சொன்னேன்னு தெரில. பாரு, தம்பிக்கும் ஆண்டவர் காற்றையும் காண மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம், சுற்றி சுற்றி வருவான், கர்த்தருக்கு கொண்டாந்து சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரை நம்புங்க. அவர் வாக்கு அதான் சொல்றாரு, சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை என்ன பண்ண மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல் தவறாத தெய்வம். ஆமா, அவர் சொல் தவறாத தெய்வம். தவறா வரம் படைச்சவர்னா யாருன்னா நீங்களும் நானும் நம்பி இருக்கிற இயேசு தான். அவர் சொல்லிட்டா, மனுஷன் கூட சொல்லுவேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன்னு, ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. சார் கவலைப்படாதீங்க, ஒரு சைடு செவருக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் சொன்னாங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் செய்யலை. கர்த்தரே ஒரு செவரு எடுத்து கொடுத்தார். அல்லேலூயா. மனுஷனை நம்புறது எம்மாத்திரம். சுவாசமுள்ள மனுஷனை என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கலங்காதே திகையாதே மனமே, உன்னுடன் இருக்க பயமே. கலங்காதே திகையாதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவை துடைத்திடுவே, கண்ணீர் யாவை துடைத்திடுவே, உன் கவலைகள் யாவை போக்கிடுவே, உன் கவலைகள் யாவை போக்கிடுவே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவ இல்லை. நீதியின் பலக்கரத்தாலே நான் தாங்குவேன் அன்பினாலே. நீதியின் பலக்கரத்தாலே நான் தாங்குவேன் அன்பினாலே. ஆவியினால் நான் ஜெபித்திடுவே, ஆவியினால் நான் ஜெபித்திடுவே. தினம் அல்லேலூயா என் ஆர்ப்பரிப்பே, தினம் அல்லேலூயா என் ஆர்ப்பரிப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. கர்த்தர் உனக்கு முன்பாக போவார், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிட மாட்டார். நீ செய்கிற விவசாயமாக இருக்கலாம், நீ உனக்கு கொடுத்திருக்க தொழிலாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஒர்க் ஷாப்பாக இருக்கலாம். ஆயா, நீ என்ன செய்கிறியோ அதுக்கெல்லாம் அவர் கூட இருந்து உன்னை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் எழுந்து நின்று அந்த தேவன் அவர் கூட இருந்தால் நமக்கு என்ன செய்வார் சொல்லி சொன்னேன். கூட இருக்கன்னா
நாம் என்ன செய்யணும்னு சொன்னேன், நம் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கணும். உலக ஆசை நமக்கு வேண்டாம். உலகத்தில் உள்ளவைகளை நாம் ஒரு நாள் விட்டுட்டு போகிறோம். பாருங்க, ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபா வருமானம் வரும். அந்த மனுஷனை அந்த ஊர் கிராமத்தையே 2 கிராமம் அட்ரஸ் இல்லாமல் குழஞ்சி போயிடுச்சு. வயநாடு. ஒரு நண்பர் சொல்றார், அந்த 2 லட்சம் ரூபா மாதம் வரும். அந்த மனிதர் சொல்றாரு, இனி நான் எங்கேயாவது போய் டிராக்டர் ஓட்டினா தான், எங்கேயாவது போய் வேன் ஓட்டினா தான் என் குடும்பத்தை நடத்த முடியும் அலங்குலமா சொல்றார். ஐயா, நம்மளை விட்டு எல்லாம் போயிடுமா? ஆனால் இயேசு மட்டும் நம்ம விட்டு போகக்கூடாது. எல்லாம் போகலாம், நம்மளை விட்டு சொந்த பந்தங்கள் போகலாம், நண்பர்கள் போகலாம், பணம் நம்மளை விட்டு போகலாம், இயேசு மட்டும் நம்மளோடு இருக்கணும். அந்த ஒரு பாக்கியம், அவர் நம்மோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, அவர் கூட இருக்கணும்னா நீங்கள் உலக ஆசையை விட்டு விலகணும். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் கூட இருந்து அவ்வப்போது உங்கள் காரியங்கள் எல்லாவற்றை நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிக்கிற தேவன். ஆகவே கண்களை மூடி, ஆண்டு உங்கள் கூட இருந்தால் நான் சொன்னேன், உங்களை பாதுகாக்கிற தேவன், உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன். உங்களை ஆண்டவர் கூட இருந்தால் உங்களை பாதுகாக்கிற தெய்வம். எதிரிக்கு முன்னாடி உங்களை ஆண்டவர் எதிர்த்து நிற்க வைப்பார். 3வது ஒரு காரியம், ஆவிக்குரிய காரியங்களே நீங்கள் நாளுக்கு நாள் கட்டப்பட இயேசு உங்கள் கூடவே இருப்பார். அது மட்டும் இல்லை, 4வது ஒரு காரியம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து ஆமே இருக்கிறவையில் போதும் என்று எண்ணுங்கள். அப்பொழுது அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. 5வது சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்குன்னு பிள்ளை கொடுத்துருக்கேன்ல, உனக்குன்னு ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்கேன்ல, உனக்குன்னு ஒரு தொழில் தந்திருக்கேன்ல, உனக்குன்னு ஒரு வேலை தந்திருக்கேன்ல, உனக்குன்னு ஒரு பிள்ளைகளை தந்திருக்கேன்ல, அது எல்லாம் நான் செய்து முடிக்கும் வரை, அவர்களுக்கு காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்து முடிக்கும் வரை, இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கும் வரை உன்னை விட்டு நான் விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நாம் கண்களை மூடி செபிப்போம். மகா பரிசுத்தம் இரக்கம் உள்ள தேவனே, இந்த 9வது மாதத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் உனக்கு முன்பாய் போவார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் என்று சொல்லி பல பரிசுத்தவான்களை, பல உங்களை பின்பற்றினவர்களை நீர் எப்படி விலகாமலும் கைவிடாமலும் ஆண்டவரே இருந்து நடத்தினது போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த 9வது மாதத்திலே நீ நடத்தணும் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.